ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சாப்டர் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். ஓகேவா? அதாவது ப்ரொடியூசர் கிட்டேருந்து கன்சியூமர் கிட்ட போகக்கூடிய அந்த செயின் லிங்க், அந்த பாத்வே தான் வந்துட்டு சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்க? தி ப்ரைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் ப்ரொடக்ஷன் இஸ் இட்ஸ் கன்செப்ஷன். த மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு அ கன்சியூமர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். அதான் ப்ரொடியூசர்ட்டேருந்து கன்சியூமர் கிட்ட போகிறது தான் வந்துட்டு முக்கியமான கோல் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும். It is a obligation of the producer to make goods available at right place, right time, right price and in right quality. அதாவது ஒரு இடத்துக்கு இப்போ சில இடத்துல வந்து சில பொருள் நிறைய விற்பாங்க, சில இடத்துல வந்துட்டு அந்த பொருள் சேல்ஸே ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ தேவை, எந்தெந்த இடத்துல எவ்வளோ பொருள் அதிகமாக தேவைப்படுது, எந்த இடத்துல கம்மியாக தேவைப்படுது, எந்த சீசனில் எந்த இடத்துல என்ன பொருள் விற்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் ரொம்பவே முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ மழை காலம், ரெய்னி சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து அம்பர்லாவோட சேல்ஸ், கொடையை வந்து அதிக அளவில் விற்பாங்க. எல்லா கடையிலையுமே வந்துட்டு ஒரு 4 கொடையை தொங்க விட்டு விற்பாங்க. அந்த மாதிரி அந்த சீசனில் அந்த டைமுக்கு அந்த ப்ராடக்ட் நிறையா சேல்ஸ் ஆகும்னு தெரிஞ்சு அந்த ப்ராடக்டை விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீசனுக்கு விற்கும் போது ப்ரொடியூசர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸும் ப்ரொடக்ஷனும் அவங்க ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஊட்டி இது மாதிரி கொடைக்கானல் இது மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர்லாம் வந்துட்டு எப்போவுமே எல்லா காலத்துலையும் விற்றுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ஸ்வெட்டர் ப்ரொடக்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி இடத்துல ஸ்வெட்டர்ஸ் அதிக அளவில் விற்கப்படும். அதனால் அங்கே அதிக அளவில் கொண்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுவே மற்ற இடத்துலலாம் வந்துட்டு சீசனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி கரெக்ட் டைம், கரெக்ட் பிளேஸ், கரெக்ட் குவான்டிட்டி, தேவையான அளவு, கரெக்டான நேரம், தேவையான இடங்களில் கொண்டு போய் கரெக்டான நேரத்தில் சேர்க்கறதுக்கு தான் வந்துட்டு இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் கிட்டேருந்து கன்சியூமர் கிட்ட கரெக்டான நேரத்தில், கரெக்டான குவான்டிட்டியில், கரெக்டான குவாலிட்டியில், கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இஸ் தி நெட்வொர்க் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் இன் கெட்டிங் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஃப்ரம் தி ப்ரொடியூசர் டு தி கன்சியூமர். அதான் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தனி நபராக இருக்கலாம், ஒரு ஏஜென்ட் அந்த மாதிரி தனி நபராக இருக்கலாம், இல்லை அது ஒரு ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம். ப்ரொடியூசர் கிட்டேருந்து வாங்கிட்டு போய் கன்சியூமர் கிட்ட கொடுக்கக்கூடியது அவங்க தனி நபராகவும் இருக்கலாம், அதாவது ஏஜென்ட்ஸ் மாதிரி, அந்த புரோக்கர்ஸ் மாதிரி, அந்த மாதிரி பர்சன்ஸாகவும் இருக்கலாம். இல்லை அது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் வாங்கி விற்கிறத மட்டும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு கம்பெனி மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை மார்க்கெட்டிங் சேனல்ஸ்னு சொல்லலாம், மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்னு சொல்லலாம். இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் என்னென்னு சொல்லலாம், மார்க்கெட்டிங் சேனல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கன்சிஸ்ட் ஆஃப், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, கன்சியூமர்ஸ் ஆர் எண்ட் யூசர்ஸ் வாங்கக்கூடிய நம்மள மாதிரி பீப்புள்ஸ், நம்ம தான் கடைசி கட்ட யூசர் இல்லையா? ப்ரொடியூஸ் பண்ணி அது அங்கே சேல், ஹோல்சேல், ரீட்டைல் இந்த மாதிரி நிறையா ஸ்டேஜஸ் தாண்டி கடைசியில் நம்ம கைக்கு வந்து நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து எண்ட் யூசர்ஸ், கன்சியூமர்ஸ் ஆர் எண்ட் யூசர்ஸ். வேரியஸ் மிடில் மென் அப்படின்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர், செல்லிங் ஏஜென்ட்ஸ், ரீட்டைலர்ஸ், டீலர்ஸ், இன்டர்வென் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்ஸ். இன்டர்வென்னா ஒன்றும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய வழிகள், ப்ரொடியூசருக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட், அந்த இன்பிட்வீன் இருக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு இன்டர்வென். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான பர்சன்ஸ். இப்போது இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன எக்ஸாம்பிள்? ஏ ஃபார்மர் லிவிங் இன் ஸ்ரீநகர் ஹேஸ் அன் ஆப்பிள் ஆர்ச்சர்ட். ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்காரு. ஒன்ஸ் தி ஆப்பிள்ஸ் ஆர் ரைப்பன்ட் ஹீ செல்ஸ் ஆப்பிள்ஸ் டு த ஏஜென்ட் ஆஃப் டெல்லி. அவர் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் இருக்க ஒருத்தர் கூடிய ஒரு ஏஜென்ட் கிட்ட அவர் ஆப்பிள்ஸ் ஃபுல்லுத்தையும் விற்கிறாரு. சரிங்களா? இவர் வந்துட்டு இந்த ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு முன்னாடியே போயிட்டு காசு கட்டிட்டு இந்த வருஷம் காய்க்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முன் பண்ண மாதிரி கொடுத்து கட்டி அவர் வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவர் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த விவசாயி ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா
அவரோட ப்ராடக்ட்ஸை போயிட்டு இவர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எந்த டைப் வேணால் இந்த ஏஜென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கவர் என்ன பண்ணுறாரு, தி ஏஜென்ட் கலெக்ட்ஸ் தி ஆப்பிள் ஃப்ரம் ஸ்ரீநகர், பேக்ஸ் them அண்ட் செல்ஸ் them டு தி ஹோல்சேலர். ஆனால் இங்கே எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஏஜென்ட் வந்து ஸ்ரீநகருக்கே போய் அவரோட ஆப்பிள்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி அதை பேக் பண்ணி வந்து ஹோல்சேலர்கிட்ட வந்துட்டு விற்கிறாரு. டெல்லி ஃப்ரூட் மார்க்கெட்டில் இருக்க ஹோல்சேலர்கிட்ட விற்கிறாரு. அதாவது ஒரு ஃபார்மர் விவசாயி வந்துட்டு ஆப்பிள் இது வச்சுருக்காரு. அந்த ஆப்பிள் தோட்டத்தில் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு ஏஜென்ட் வந்து அந்த விவசாயிக்கிட்ட போய் ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு. இந்த ஏஜென்ட் வந்து வாங்கின எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணி ஹோல்சேலர்கிட்ட விற்கிறாரு. இந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுவார்னா ரீட்டெய்லர்கிட்ட போயிட்டு அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் குவான்டிட்டிஸில் கொடுத்துருவாரு. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாரு. அப்புறம் ஃபைனலாக கடைசி கட்டத்தில் நம்ம வந்து இந்த வெண்டர்ஸ் கிட்ட இருந்துட்டு நம்ம வாங்குகிறோம். இதுதான். சரிங்களா? நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா, ஏஜென்ட் கிட்ட போயிட்டு ஹோல்சேலர்கிட்ட போயிட்டு ரீட்டெய்லர்கிட்ட போயிட்டு அப்புறமா வெண்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, thus we find that while coming from the producer at Srinagar, the product reaches the consumer by passing through several hands like an agent, a wholesaler and a retailer. All these three are called middlemen. சரிங்களா? அதாவது அவர் ப்ரொடியூஸ் பண்ணது, ஏஜென்ட் வாங்கினது, அப்புறம் ஹோல்சேலர்கிட்ட வந்தது, அப்புறம் ரீட்டெய்லர்கிட்ட வந்தது, அண்ட் கடைசி கட்டம் கன்சியூமர்கிட்ட வந்தது. இந்த நடுவில் இருக்க எல்லாரையும் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மிடில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட், மிடில்மென்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிடில்மென்னா யாருன்னா, மிடில்மென்ஸ் ஆர் தி பர்சன்ஸ் ஹூ ஆக்ட் அஸ் அ லிங்க் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் தி கஸ்டமர். ப்ரொடியூசருக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கக்கூடியவங்கள தான் வந்து மிடில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, ஏஜென்ட்டு, ஹோல்சேலரு, ரீட்டெய்லரு, வெண்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு மிடில்மேனோட எக்ஸாம்பிள்ஸ் தான். சரிங்களா? இந்த மிடில்மேனை வந்துட்டு 2 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு என்னன்னு பார்த்தா மெர்ச்சன்டைல் மிடில்மேன்ஸ், இன்னொன்று வந்து மெர்ச்சன்டைல் ஏஜென்ட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து மெர்ச்சன்டைல் மிடில்மேன்ஸ். ஓகேவா? 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, மெர்ச்சன்டைல் ஏஜென்ட்ஸ் அண்ட் மெர்ச்சன்டைல் மிடில்மேன். இந்த மெர்ச்சன்டைல் ஏஜென்ட்ஸை வந்துட்டு திரும்ப 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. புரோக்கர்ஸ், கமிஷன் ஏஜென்ட், ஆக்ஷனர்ஸ். மெர்ச்சன்டைல் மிடில்மேன் வந்து ஹோல்சேலர், ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு புரோக்கர்ஸ், மெர்ச்சன்டைல் ஏஜென்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த புரோக்கர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த புரோக்கர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்பிட்வீன் பர்சன் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், செல்லர்கிட்ட, அதாவது ப்ரொடியூசர்கிட்டையும் கமிஷன் வாங்குவார், கன்சியூமர்கிட்டையும் கமிஷன் வாங்கிப்பார். இப்போ ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்டை டைரெக்டாக ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட இவர் வந்து விற்று கொடுக்குறாருன்னா, இவர் வந்துட்டு இப்போ அந்த விற்கிறவங்களுக்கு ஏற்ற அந்த ரேட்டும் இல்லாமல் இந்த வாங்கக்கூடியவங்களுக்கும் ஃபீஸிபிளாக இருக்கக்கூடிய நடுவில் பேசி முடித்து 2 பேருக்கும் ஃபீஸிபிளான அமௌண்ட்டை இது பண்ணி சேல்ஸ் பண்ணி இவங்களுக்கு சேல்ஸ் முடிச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் இவங்க 2 பேர்கிட்டையுமே கமிஷன்ஸ் வாங்கிப்பாங்க. அந்த கமிஷன் இவங்க 2 பேர்கிட்டையுமே வாங்குகிற அந்த கமிஷன் பர்சன்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இதிலலாம் வந்துட்டு இந்த நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, நடுவில் ஒரு இடப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் வச்சுட்டு பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு புரோக்கர்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பர்சன்டேஜ், அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் தான் வந்துட்டு புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கமிஷன் ஏஜென்ட். இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஸ்டாக் வாங்கி ஹோல்சேலர்ஸ்கிட்ட, டீலர்ஸ்கிட்ட விற்றுருவாங்க. அட் த சேம் டைம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கிட்டு அதில் இவங்க கொஞ்சம் ஸ்டாக்கை வச்சுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இவங்க குடோனில் இவங்க பிளேஸில் இவங்க ஸ்டாக் வச்சுக்கிட்டு, ஹோல்சேலர்ஸ் கேட்கும் போது இவங்க குடோன்லேருந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வச்சுக்கிட்டு இவங்க விற்பாங்க. சரிங்களா? புரோக்கர்ஸ்க்கும் இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கர்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி விற்க மாட்டார், வாங்கி கொடுக்கறதோட சரி அதுக்கான பர்சன்டேஜ் மட்டும் ஒரு 2 பேர்கிட்டையும், செல்லர்கிட்டையும் கன்சியூமர்கிட்டையும் வாங்கிப்பார். இந்த கமிஷன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் வச்சுப்பாங்க. அவங்க குடோனில் அவங்க பிளேஸில் அவங்க மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதை ஹோல்சேலர், ரீட்டைலர்ஸ் அவங்களுக்கு கேட்குற மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷனர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒன்றும் இல்லை, ஏலம் விடுறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்துட்டு
இந்த ஆக்ஷனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம மார்க்கெட்லலாம் போனாக்கா இப்போ வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஏலம் விடுவாங்க. 10 ரூபா 25 ரூபா அப்படி சொல்லிட்டு ஏலம் விடுவாங்க. இவங்க ஏலம் விடுறது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? இப்போ வந்துட்டு ஒரு 100 ரூபா முதலீடு போட்டு ஒரு பொருள் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த 100 ரூபாயை விட ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி லாபம் வர வரைக்கும் அவங்க ஏலம் விடுவாங்க. அப்படி இல்லை அவங்க முதலீட்டை விட கம்மியாக போகுது ஏலம் அப்படின்னாக்கா, அவங்க அந்த ஏலத்தை அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் அந்த பொருள் எப்போ விலை ஏறுதோ, இப்போ பழம்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, 50 ரூபா லாபம் இருக்கின்ற இடத்துல ஒரு 10 ரூபா லாபம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க. சரிங்களா? ஏலம் வந்துட்டு மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்டட், அட்லீஸ்ட் தே கெட் தி மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்டட், அது வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த ஏலத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மெர்ச்சன்ட் மிடில்மேன். மெர்ச்சன்ட் மிடில்மேனில் என்னென்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லர். இந்த மெர்ச்சன்ட் மிடில்மேன்னா ஒன்றும் இல்லை, பொருளை வாங்கி ரீசெல் பண்ணுறவங்க அட் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட், இவங்கள தான் வந்துட்டு இந்த மெர்ச்சன்ட் மிடில்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை வாங்கி ப்ரொடியூசர்கிட்டேருந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கி அதுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டோ இல்லை கொஞ்சம் கெயின் மார்ஜின் வச்சு இன்னொருத்தவங்க கிட்ட விற்கிறது தான் வந்துட்டு இந்த மெர்ச்சன்ட் மிடில்மேன். சரிங்களா? இவங்க தான் வந்துட்டு அந்த ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லர். இந்த ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லரை வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். எதுக்காக இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தேவை, இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிசீவிங் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட் ஃபீட்பேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போது எந்தெந்த ஏரியாவில் வந்துட்டு எந்தெந்த பொருட்கள் தேவை அதிகம், எந்தெந்த பொருட்கள் தேவை கம்மி அப்படின்ற கூட ஃபீட்பேக். இப்போ வந்துட்டு ஒரு கடைக்காரர் வந்துட்டு சொல்வார், ஒரு ரீட்டைலர் வந்துட்டு சொல்லலாம், எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பேக்கெட் சுகர் சேல்ஸ் ஆச்சு, ஸோ இங்கே வந்துட்டு இவ்வளோ சேல்ஸ் ஆகுது. அந்த மாதிரி வந்து ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் ஃபீட்பேக், எந்தெந்த பொருள் வந்து அதிகமாக சேல் ஆகுது, எந்த மார்க்கெட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகுது, இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து உடனே வந்துட்டு கிடச்சிரும். ஏன்னா ரீட்டைலர்கிட்டேருந்து ஹோல்சேலர் உடனே கிடச்சிரும். ஹோல்சேலர் வந்து மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து இல்லை ஒரு ஏஜென்ட்கிட்டேருந்து வாங்கும் போது அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் வாங்கிப்பார். அந்த ஏஜென்ட்டோ இல்லை அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிடில்மேன் வந்துட்டு மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கும்போது அந்த மேனுஃபேக்சரருக்கும் சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும் எந்த ப்ராடக்ட் நம்மளது நிறையா சேல்ஸ் ஆகுது, எந்த ஏரியாவில் நம்மளது நிறையா சேல்ஸ் ஆகுது, நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேக்கிங் தி ப்ராடக்ட் ரெடிலி அவைலபிள் டு தி மார்க்கெட் கன்சியூமர்ஸ். அதாவது சில இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு சீசன் டைமோ இல்லை அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒரு திருவிழா அந்த மாதிரி இருக்கும்போது சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டக்குன்னு நிறைய சேல் ஆக ஆரம்பிச்சிடும், எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த ப்ரொடியூசரோ இல்லை இந்த ஹோல்சேலரோ வந்துட்டு ஸ்டாக் இல்லை அப்படின்றதுக்கு சொல்ல முடியாது. ஸோ ரீட்டைலர் வந்து அந்த இடத்துல இங்கே நிறைய சேல்ஸ் ஆகுது, எனக்கு நேற்று வரைக்கும் ஒரு 50 வாங்கிட்டு இருந்தவங்க நாளையிலேருந்து எனக்கு 100 வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஹோல்சேலர் வந்து 100 கொடுக்கணும். அந்த ஹோல்சேலர் எங்கேருந்து வாங்கிட்டு வருவார், மேனுஃபேக்சர்ட்டேருந்து வாங்கிட்டு வருவார். ஸோ அவங்க வந்துட்டு ரெடியாக ஸ்டாக் வந்துட்டு எப்போவுமே அவைலபிள் வச்சுக்கணும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸாக நாளைக்கு நிறைய லெவலில் சேல்ஸ் ஆகுனா அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஸ்டாக் ரெடிலி வந்துட்டு அவங்க குடோனில் வச்சுருக்கணும். ஓகே, அச்சீவிங் ஏ கிவன் லெவல் ஆஃப் சர்வீஸ். அவங்களோட டார்கெட்டை வந்து அவங்க டெய்லியும் அச்சீவ் பண்ணணும். என்ஹான்சிங் தி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சேல்ஸ் பீயிங் மேட். அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது, எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படின்றத எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணணும். மினிமைசிங் லாஜிஸ்டிக் அண்ட் டோட்டல் காஸ்ட். மினிமைசிங் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டோட்டல் காஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, பொருள் ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போகிறது. லாஜிஸ்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பொருள் ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? இப்போது ஒரு கடையில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 50 எக்ஸ் வாங்குறாங்க, முட்டை வாங்குறாங்கன்னா ஆனால் அவங்களது வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகலை. அவங்க கடையில் வந்து ஒரு 20 to 25 தான் வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ராவலிங் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ட்ரக்கில் கொண்டுட்டு வர்றதை மினிமைஸ் பண்ணிவிட்டு சின்ன வண்டியில் கொண்டுட்டு வர்றத ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இதை கம்மி பண்ணுறதுக்கும் டோட்டல் காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து அச்சீவிங் கோஆப்ரேஷன் வித் ரிகார்ட் டு எனி ரிலவெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், தி ரூட் டேக்கன் பை குட்ஸ் ஆஸ் தே மூவ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர் இஸ் நோன் அஸ் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா? ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர் போகக்கூடிய ரூட்டை தான் வந்து நம்ம சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட ரூட்ஸ் தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர்கிட்ட டைரெக்டாக போகிறது. நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர்லேருந்து ரீட்டைலர்கிட்ட போய் ரீட்டைலர்கிட்டேருந்து கன்சியூமர்கிட்ட போகிறது. ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஹோல்சேலர், ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டைலர், ரீட்டைலர்கிட்டேருந்து கன்சியூமர். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடியூசர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஹோல்சேலருக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஹோல்சேலர்னால் என்ன பண்ணால் பல்காக அந்த ப்ராடக்ட்டை, இப்போது ஹோல்சேலர்னால் சில பேர் வந்துட்டு இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்னால் என்னன்னு சொல்லலாம்னா எல்லா மேஜர் மேனுஃபேக்சரர்ஸோட இப்போ பெரிய பெரிய ஹெவி மெஷினரிஸ் அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் அந்த எல்லா மேனுஃபேக்சரர்ஸோட இதையும் வாங்கி அவங்க ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுவார்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், இப்போ எல்ஜி அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் அவர் வாங்கி ரீட்டைலர்கிட்ட சேல்ஸ் பண்ணி கொடுப்பாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்னால் இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து நிறையா பிரான்ச்சஸ்க்கு நிறையா இடத்துல கொண்டு போய் சேர்க்கறத வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா? அதுலேருந்து ரீட்டைலர், நெக்ஸ்ட் கன்சியூமர், ப்ரொடியூசர், ஏஜென்ட் ஆர் புரோக்கர், ஹோல்சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் அண்ட் கன்சியூமர்ஸ். இதுதான் வந்துட்டு அந்த செயின் லிங்க். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ். டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் ஆர் டைரக்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு என்னென்னா இந்த ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, இந்த ப்ரொடியூசர் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே கன்சியூமர் கிட்ட கொண்டுட்டு போய் ப்ராடக்டை சேர்த்துடுவார். இதுதான் வந்துட்டு இந்த டைரக்ட் செல்லிங். அதாவது என்னென்னா மேனுஃபேக்சர் பண்ணுறவர் கன்சியூமர் கிட்ட டைரெக்டாக ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம், இப்போ வந்துட்டு டோர் டு டெலிவரி, இப்போ வீடு வீடாக போய் விற்கிறது, இந்த மாதிரி பவுடர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சின்ன லெவல் கம்பெனிஸ், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். இங்கே வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, பேட்டா ஷோரூம் சொல்கிறாங்க. இப்போ பேட்டா ஷோரூம் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஷோரூம் பேட்டான்ற அவங்க கம்பெனி பேர்லேயே அவங்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணி கன்சியூமர்ஸ்க்கு அது ரீட்டைல் ஷாப் மாதிரி வச்சு கன்சியூமர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இதில் நடுவில் எந்த ஒரு மிடில் மேனோ ஹோல்சேலரோ இல்லை ஒரு ஏஜென்ட்டோ புரோக்கரோ யாரும் இல்லாமல் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதை ஸ்ட்ரெயிட்டாக கன்சியூமர்ஸ்ட்டை கொண்டுட்டு வந்து கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த டைரக்ட் சேனலிங். சரிங்களா? இதில் இங்கே என்ன சொல்கிறாங்க, டைரக்ட் சேனலிங் இன்க்ளூட் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர். அதாவது ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வராங்க. செல் தேர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டைரக்ட்லி டு த கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் கிட்ட டைரெக்டாகவே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. நோ மிடில்மேன். நடுவில் யாரும் இடையில வேறு எந்த பர்சன்ஸும் லைக் ஹோல்சேலர், ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி எந்த பர்சன்ஸும் இல்லாமல் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணிக்கக்கூடியது. டோர் டு டோர் சேல்மேன்ஸும் வந்துட்டு இருப்பாங்க. ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு டோர் டு டோர் வீடு வீடாக போயிட்டு சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு இந்த பேட்டா ஷோரூம். அதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் சர்டன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கன்சியூமர்ஸ் அவைல் தி சர்வீஸ் டைரக்ட்லி. பேங்க்ஸ், கன்சல்டன்சி ஃபிர்ம்ஸ், டெலிஃபோன் கம்பெனிஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் பேங்க் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு பேங்க்லேயே போயிட்டு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸோ இல்லை எந்த ஒரு இதனாலும் அவங்க பேங்க்லேயே இது பண்ணிக்கலாம். டெலிஃபோன் கம்பெனிஸும் அந்த மாதிரி தான். ஸோ மேனுஃபேக்சரருக்கும் கன்சியூமருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய லிங்க் தான் வந்துட்டு இந்த டைரக்ட் செல்லிங் ஆர் டைரக்ட் சேனல். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் செல்லிங் ஆர் இன்டைரக்ட் சேனல். இந்த இன்டைரக்ட் செல்லிங் அண்ட் இன்டைரக்ட் சேனலில் வந்து என்னென்னா producer is producing goods on large scale. It may not be possible for him to sell goods directly to the consumers. As such, he sells goods through the middleman. அதாவது இந்த இன்டைரக்ட் சேனலில் தான் வந்துட்டு என்னது இந்த மிடில்மென்ஸ் வருவாங்க. ஹோல்சேலர், ரீட்டைலர், ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ், இந்த மாதிரி இந்த மிடில்மென்ஸ்லாம் வருவாங்க. இந்த மிடில்மென்ஸ் யாராக இருக்கலாம், ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸாக இருக்கலாம். அதாவது ஒரு கம்பெனி பெரிய லெவலில் ஒரு ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு கன்சியூமர்ஸ் கிட்ட பீப்புள்ஸ் பப்ளிக் கிட்ட சேர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க நடுவில் இடைப்பட்ட ஆட்களை தேவைப்படுது. அவங்க தான் வந்துட்டு இந்த ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர்ஸ். இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த இன்டைரக்ட் செல்லிங்கில் தான் வந்துட்டு இந்த மிடில்மென்ஸ் தேவைப்படுறாங்க. டைரக்ட் செல்லிங்கில் மிடில்மென்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. சரியா? This channel is used under the following conditions. When goods cater or local market, for example breads, biscuit, plastics. அதாவது என்னன்னா இப்போது ஒரு பேக்கரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு அந்த ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் அங்கே இருக்கும். அவங்களோட பிரான்ச்சஸ் அந்த சிட்டிக்குள்ளேயே அவங்களுக்கு 4-5 பிரான்ச்சஸ் இருக்குன்னா அங்கேருந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த ரீட்டைலர்ஸ் ஆர் பிக் அண்ட் பை இன் பல்க் பட் செல் இன் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் டைரக்ட்லி டு. ஓகே, ரீட்டைலர்ஸுமே வந்துட்டு பல்காக வாங்கி வச்சுக்கிட்டு
இப்போ வெண்டர், ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்மால் குவான்டிட்டிஸில் வந்துட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அண்ட் சூப்பர் பஜார்ஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சென்ஸ். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்னென்ன செயின் லிங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், ஏஜென்ட், ஹோல்சேலர், ரீட்டைல், கன்சியூமர். ப்ரொடியூசர், ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சியூமர். ப்ரொடியூசர் டு ஏஜென்ட், கன்சியூமர். ப்ரொடியூசர், ஹோல்சேலர், கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர், ரீட்டைலர், கன்சியூமர். இதுதான் வந்துட்டு இந்த இன்டைரக்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய செயின் லிங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஹோல்சேலர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர்ஸ் தான் வந்துட்டு இந்த முக்கியமான மிடில்மென்ஸ், அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான மிடில்மென்ஸ் யார் அப்படின்னாக்கா இந்த ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர்ஸ் தான். சரியா? ஹோல்சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் கிட்டேருந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ், அதிக அளவில் ப்ராடக்ட்ஸை வாங்கி சேல் பண்ணுவாங்க, ரீசேல் பண்ணுவாங்க. ரீட்டைல்ஸ் யாருன்னா ஹோல்சேலர் கிட்ட எல்லா ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து வாங்கி கன்சியூமருக்கு அவங்க தேவைக்கேற்ப கொடுக்குறவங்க தான் வந்துட்டு ரீட்டைலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போது இந்த ஹோல்சேலர்ஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸை என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸ், ரீட்டைல் ஹோல்சேலர்ஸ், பியூர் ஹோல்சேலர்ஸ். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்கன்னா, wholesalers are one of the important middlemen in the channel of the distribution who deal with the goods in bulk quantity. அதாவது பெரிய பல்க் அமௌண்ட், லார்ஜ் குவான்டிட்டிஸில் பொருளை வாங்கி சேல் பண்ணுறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிலேருந்தே பொருளை ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி ஸ்மால் குவான்டிட்டிஸாக ரீட்டைலர்ஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. They usually deal with the limited variety of items and also in specific line of product. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அயன், ஸ்டீல், டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைப் ஆஃப் மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா கம்பெனிஸோட ப்ராடக்ட்டையும் ஹோல்சேலாக பல்காக வாங்கி ரீட்டைலர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விற்பாங்க. இல்லை ஒரு சிங்கிள் பர்டிகுலர் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கி கூட விற்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம், பேப்பர் இண்டஸ்ட்ரி. இப்போ பேப்பர் ஹோல்சேல் ஷாப் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்துட்டு பேப்பர் கப்ஸு, பிளேட்ஸு, நோட் புக்ஸு, அந்த மாதிரி பேப்பர் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க அவைலபிள் இருக்கும் ஹோல்சேலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் ப்ராடக்ட், இப்போ டெக்ஸ்டைல்னாக்கா அந்த டெக்ஸ்டைல் சம்மந்தமாக பல்காக தான் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் ப்ராடக்ட், அந்த அவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டோட ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஹோல்சேலாக விற்கிறது தான் வந்துட்டு இந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் அதான் நம்ம சொல்லியிருக்கோம், ஹூ டீல்ஸ் வித் த பேப்பர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கீப் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர், கார்ட்போர்ட் எக்ஸெட்ரா. அதான் பேப்பர் லைனில் இருக்கவங்க பேப்பர், கார்ட்போர்ட், கப்ஸு, டீ கப்ஸு, இந்த மாதிரி எல்லாமே அது ரிலேட்டடாக இருக்கிறத வச்சுப்பாங்க. இவங்க வந்துட்டு அவங்க தேவைக்கு ஏற்ப மாதிரி ஏஜென்ட்ஸு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர். இந்த மேனுஃபேக்சர் ஹோல்சேலரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் குட்ஸை வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது. ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸு, மேனுஃபேக்சர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற குட்ஸை வந்துட்டு அவங்க குடோன்லேயோ இல்லை அவங்க பிளேஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ரீட்டைலர்ஸ் தேவைக்கு ஏற்ப அவங்க கேட்குற ஸ்மால் குவான்டிட்டிஸ்க்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபைனான்சிங், ரிஸ்க் டேக்கிங்னா ஒன்றும் இல்லை, சப்போஸ் வாங்கி வச்ச பொருள் வந்துட்டு சேல்ஸ் ஆகாமல் லாஸில் போதோ, இல்லை ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், மழை, இந்த மாதிரி புயல், அந்த மாதிரி டைம்லலாம் பொருட்கள் சேதமடைகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிரேடிங். இந்த கிரேடிங்னா என்னென்னா, இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம பார்த்துருப்போம், அவங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உளுந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உளுந்தை ஒரு மேனுஃபேக்சர், ஆக்சுவலி ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து தான் அவங்க பல்காக வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த வாங்கின உளுந்தை முழுசாக இருக்கிறது கிரேட் 1, இல்லை பாதி இருக்கிறது கிரேடு 2, இந்த மாதிரி அவங்களாவே தரம் பிடிச்சிப்பாங்க. யாரும் இந்த ஹோல்சேலராகவே தரம் பிடிச்சி கிரேட் 1, 2, 3 அப்படின்னு போட்டு 1க்கு ஒரு ரேட்டு, 2க்கு ஒரு ரேட், 3க்கு ஒரு, இந்த மாதிரி அவங்களாவே வாங்குகிற ஒரே இடத்துலேருந்து வாங்கக்கூடிய பொருளை அவங்களாவே தரம் பிரித்து அதுக்கு ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வச்சு, ஒரு லாபம் வச்சு அதை விற்கக்கூடியது தான் வந்துட்டு கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் ப்ரைஸிங் வந்துட்டு லாபம் வர மாதிரி அவங்க விற்கக்கூடியது தான் வந்துட்டு ப்ரைஸிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரீட்டைலர்ஸ்னால் யார், ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அதை கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறவங்க தான் வந்துட்டு ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொடியூசர் கிட்டேருந்து லார்ஜ் குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கிட்டு கஸ்டமர்கிட்டையும் சேல் பண்ணுவாங்க, ரீட்டைலர் ஷாப்கிட்டையும் சேல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரீட்டைலர் ஷாப்ஸ்னால் இங்கே என்னென்னா
வெண்டர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், இப்போ வண்டியில் விற்கிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வெண்டர்ஸ் கிட்டலாம் கூட இவங்க வந்து விற்பாங்க. ஹோல்சேலர்ஸ் கிட்டேருந்து வாங்கி, ஆக்சுவலி ஹோல்சேலர்ஸ் மட்டும் இல்லை, இவங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்தும் ஸ்ட்ரெயிட்டாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க பார், ரீட்டைலர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் who buy goods from wholesalers or directly from the producers. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கன்சியூமர் கிட்டேருந்து கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் வந்துட்டு இந்த ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு குட்ஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ், கன்சியூமர் கேட்குற அளவுக்கு தான் ஸ்மால் குவான்டிட்டிஸில் இவங்க சேல் பண்ணுவாங்க. இந்த ரீட்டைல் ஷாப்பில் என்ன இருக்கும், நம்மளோட சாதாரணமாக நம்மளோட அன்றாட கடையில் ரீட்டைல் ஷாப் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம், இல்லை நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கோட இந்த மாதிரி கடையிலலாம் வந்துட்டு என்ன இருக்கும், எல்லா வெரைட்டி நம்மளோட அன்றாட தேவைக்கு என்னென்ன பொருள், அத்தியாவசிய பொருட்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்துட்டு இவங்க ஓவரால் வச்சுருப்பாங்க இந்த ரீட்டைலர்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ். இந்த ரீட்டைலர்ஸ் வந்துட்டு ஹேவ் டைரக்ட் கான்டாக்ட் வித் கன்சியூமர்ஸ், அதாவது கன்சியூமர்ஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட் கான்டாக்ட் இருக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து கடைசி லெவல் கன்சியூமர்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறது இல்லையா. தென் தே நோ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி கன்சியூமர்ஸ் அண்ட் கீப் குட்ஸ் அக்கார்டிங்லி இந்த அவங்களுக்கு வந்து டெய்லியும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு எந்த பொருள் அதிக அளவில் வாங்குறாங்க, எந்த பொருள் நம்மளுக்கு நிறையா சேல்ஸ் ஆகுது, எந்த பொருள் நம்மளுக்கு ஸ்டாக் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ரீட்டைலர் செல் குட்ஸ் நாட் ஃபார் ரீசேல் பட் ஃபார் அல்டிமேட் யூஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். இவங்க வந்துட்டு இந்த ரீட்டைலர்ஸ் வந்துட்டு ரீசேல் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. ஹோல்சேலர்ஸ் மாதிரி இவங்க வந்து அதிகமாக ரீசேல் பண்ண மாட்டாங்க. இவங்க ஹோல்சேலர்ஸ் கிட்டேருந்து வாங்குறத ஒரு மார்ஜின் ப்ராஃபிட், ஒரு கெயின், ஒரு ப்ராஃபிட் வச்சு கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்க போகிறது தான் இவங்களோட மெயின் ரோல். இவங்க வந்துட்டு ரீசேல் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, நம்ம வாங்கக்கூடிய பழம், க்ளோத்ஸ், பென்சில் எக்ஸட்ரா இதெல்லாம் வந்துட்டு ரீசேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. இப்போ பென்சில்லாம் வந்துட்டு அவங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஹோல்சேலாக ஒரு பாக்ஸ் வாங்கிப்பாங்க, அது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி 1, 2 அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு ரீசேலர்ஸ் பை அண்ட் செல் குட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட் வித்தவுட் ஸ்டோரிங் ஃபார் மச் ஃபார் தி ஃபியூச்சர். அதாவது இவங்களுக்கு வந்துட்டு அன்றாடம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கொடுக்கறதுனால, இவங்க வாங்குறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுனால இவங்களுக்கு சீக்கிரம் சேல்ஸ் ஆகிடும். சரியா. ரீட்டைலர்ஸ் ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் டு ஸ்டார்ட் ரன் பிஸ்னஸ். இவங்க வந்துட்டு ஒரு ரீட்டைலர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா இவங்க வந்து தேவைக்கு ஏற்ப அப்பப்போ அவங்களுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இவங்க பொருட்கள் வாங்கிப்பாங்க. ஸோ வந்துட்டு இவங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கம்மி ஹோல்சேலர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ரீட்டைலர்ஸ் ஜெனரலி டீல் வித் different varieties of products and they give wide choice to the consumers to buy goods. இவங்க வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுப்பாங்க, நிறைய ஹோல்சேலர்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். பர்ச்சேஸ் தி குட்ஸ் ஆன் கிரெடிட் பட் நார்மலி செல் தெம் ஃபார் கேஷ். இவங்க வந்துட்டு அன்றாட இதுதான் வந்துட்டு இது பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரீட்டைலர்ஸ் கிவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் தி டெக்கரேஷன் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் குட்ஸ் இன் தேர் ஷாப். திஸ் இஸ் டன் டு அட்ராக்ட். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லை இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் போகும்போது சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து விளம்பரம் இது வச்சுருப்பாங்க, டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா பீப்புளை வந்து ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ தட் அவங்க வந்து அந்த குட்ஸ் வந்து நிறையா சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு அவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்லாம் வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸில் என்னென்னா பையிங் அண்ட் அசம்பிளிங் ஆஃப் குட்ஸ், storage of goods, credit facility, personal services, risk bearing, display of goods, supply of information. அதாவது பொருளை வாங்கி அதை அசம்பிள் பண்ணி இது பண்ணுவாங்க, அழகாக அரேஞ்ச் பண்ணி பார்க்குறவங்க பீப்புள்ஸ் வந்தாக்கா டக்குன்னு பார்த்துட்டு அது வேணும் இது வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஷோவில் அப்படியே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ், ரெடி ஸ்டாக் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கணக்கு வச்சுக்கிறது. நான் இன்றைக்கி வாங்கிட்டு சரி ஓகே நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிற ஃபெசிலிட்டிஸ் இவங்க வந்து உண்டு. ஏன்னா அதிகபட்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இது தான் இருக்கும் இந்த ரீட்டைல் ஷாப். இவங்களுக்கும் வந்துட்டு ரிஸ்க் பியரிங் இருக்கும். தென் டிஸ்பிளே ஆஃப் குட்ஸ், இப்போ பார்த்தோம் இல்லையா விளம்பரம், டிஸ்பிளேஸ்லாம் வைக்கிறது. தென் பர்சனல் சர்வீசஸ், சில பேர் வந்துட்டு டோர் டெலிவரி கூட பண்ணுவாங்க சில ஷாப்ஸில், அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பர்சனல் சர்வீசஸில் வந்துடும். சரி ஓகே. இப்போ இந்த மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர் ஹோல்சேலர்ஸ், பியூர் ஹோல்சேலர்ஸில் மேனுஃபேக்சர் ஹோல்சேலர், ரீட்டைல் ஹோல்சேலர்ஸும் பார்த்துட்டோம் இல்லையா. மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸ் வந்து பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ரீட்டைலர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது. ரீட்டைலர் ஹோல்சேலர்ஸும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த பியூர் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த பியூர் ஹோல்சேலர்ஸ்னால் என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒன்லி டு ரீட்டைலர்ஸ், அதாவது
ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும்தான் விற்பாங்க, கஸ்டமர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக விற்க மாட்டாங்க. சில கடையிலலாம் போய் கேட்டாக்கா லூஸில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. குறைஞ்ச குவான்டிட்டி கேட்டாக்கா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பல்க் குவான்டிட்டியாக ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும் விற்கிறவங்க தான் வந்துட்டு இந்த பியூர் ஹோல்சேலர்ஸ். சரியா? இந்த மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரீட்டைலர்ஸ்க்கு இது பண்ணுவாங்க, பல்க் குவான்டிட்டியில் வாங்க. இந்த ரீட்டைல் ஹோல்சேலர்ஸ் வந்துட்டு ஹோல்சேலாகவும் விற்பாங்க, ரீட்டைல் ஷாப்ஸ்க்கும் விற்பாங்க. இது வந்து ரீட்டைல் ஹோல்சேலர்ஸ். இந்த பியூர் ஹோல்சேலர்ஸ்னால் ரீட்டைல்ஸ்க்கு மட்டும்தான் கண்டிப்பாக விற்பாங்க, கன்சியூமர்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த பியூர் ஹோல்சேலர்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரீட்டைலர்ஸ், ஹோல்சேலர்ஸ் முடிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ் பார்க்கலாம். இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ். யார் யாரெல்லாம் வந்துட்டு ரீட்டைலர்ஸ் இதில் சொல்கிறாங்க? பெடலர்ஸ், ஹாக்கர்ஸ், ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் பண்ணுறவங்களெலாம் வந்துட்டு ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ரீட்டைலர்ஸோட கிளாசிஃபிகேஷன் தான் இது மூணும். இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ், ஃபிக்ஸட் ஷாப், ஸ்மால் ஸ்கேல் ரீட்டைலர்ஸ், ஃபிக்ஸட் ஷாப், லார்ஜ் ஸ்கேல் ரீட்டைலர்ஸ். இந்த இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ் தான் வந்துட்டு பெடலர்ஸ், ஹாக்கர்ஸ், ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ். இந்த தெருவில் இந்த தள்ளு வண்டியில் விற்கிறவங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, வண்டியில் விற்கிறவங்க, இதெல்லாம் வந்துட்டு இந்த இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸில் வந்துடும். ஃபிக்ஸட் ஷாப் ஆர் ஸ்மால் ஸ்கேல் ரீட்டைலர்ஸ், இவங்களாம் யாருன்னா ஸ்ட்ரீட் ஸ்டால் ஹோட்டல்ஸ். நம்ம தெருவிலே வந்துட்டு சின்ன சின்ன கடைகள், பொட்டி கடைகள் இருக்கும், இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் ரீட்டைலர்ஸ். லார்ஜ் ஸ்கேல் ரீட்டைலர்ஸ்னால் என்னென்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், மெயில் ஆர்டர் பிஸ்னஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபிக்ஸட் ஷாப், லார்ஜ் ஸ்கேல் ரீட்டைலர்ஸ். சரியா? இந்த மெயில் ஆர்டர் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இல்லை, கொரியர் மூலயமா சில இதில் வந்துட்டு அனுப்புவாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். இவங்க வந்துட்டு கேஷ் முன்னாடியே வந்துட்டு கேஷோ இல்லை அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொரியர் மூலயமா அவங்களுக்கு ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்துட்டு இந்த மெயில் ஆர்டர்ஸ். இப்போது ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். என்ன? ஹோல்சேலர் பை குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ், அதிக அளவில் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, இவங்க கம்மியாக தான் வாங்குவாங்க. இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. யார்? ஹோல்சேலர்ஸ். ரீட்டைலர்ஸ் வந்து ஹோல்சேலர்ஸ் கிட்டேருந்து தான் ஸ்ட்ரைட்டாக வாங்குவாங்க. இவங்க வந்து டீல்ஸ் இன் லிமிடெட் வெரைட்டி ஆஃப் குட்ஸ். அதாவது இப்போ ஒரு வெங்காய வியாபாரினா வெங்காயம் தான் வந்துட்டு ஒரு மெயினோட இதுவாக இருக்கும். ஆனால் ரீட்டைலர்ஸ்க்கு அப்படி இல்லை. கேபிட்டல், அவருக்கு வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு அவருக்கு தேவையான பொருள்லாம் ஹோல்சேலர்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வாங்கி விற்பார். ஆனால் ஹோல்சேலர் வந்து லிமிடெட் குட்ஸ் தான். அவங்க வந்து செலக்டான, சில பேர் வந்து ஒரு இதை மட்டுமே இது பண்ணுறவங்களும் இருக்காங்க, சில பேர் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் இது மட்டும் பண்ணக்கூடிய ஹோல்சேலர்ஸும் இருக்காங்க. ஆனால் ரீட்டைலர்ஸ் அப்படி கிடையாது, அவங்க வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹோல்சேலர் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, கேபிட்டல் அமௌண்ட் நிறையா தேவை, ஏன்னா அவங்க பல்காக வாங்குறாங்க. ஆனால் ரீட்டைலருக்கு அப்படி கிடையாது. அவங்களோட பிஸ்னஸ் அவங்க கடைக்கு ஏற்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும், அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹோல்சேலர்ஸ் வந்து ரீசேல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு கன்சியூமரோட யூசேஜ்க்காக தான் செல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹோல்சேலர் நோ டைரக்ட் கான்டாக்ட் வித் கன்சியூமர். கன்சியூமர்ஸ்க்கும் இவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது. ஆனால் ரீட்டைலர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். சரியா? இதில் வந்துட்டு கடைசி பாயிண்ட் என்ன? நோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் இஸ் கிவன் டு கன்சியூமர்ஸ். ஸ்பெஷல் அட்டென்ஷன் இஸ் கிவன். இதில் வந்துட்டு இன் ஆர்டர் டு அட்ராக்ட் தி அட்டென்ஷன், டெக்கரேஷன் ஆஃப் ஷாப்ஸ், இதெல்லாம். இப்போ ஹோல்சேலர்னா நோ அட்டென்ஷன் ஏன் தேவையில்லைன்னா, அவங்க ஒரு ஹோல்சேல் டீலருன்னு தெரிஞ்ச உடனே நிறையா ரீட்டைலர்ஸ் அவங்க கிட்ட போய் வாங்குவாங்க. ஆனால் ஒரு ரீட்டைலர் வந்துட்டு அவர் விளம்பரப்படுத்தினா தான் கன்சியூமர்ஸ் வந்து அவர்கிட்ட நிறையா பொருட்கள் போய் வாங்குவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் ஆர் ஓகேவா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் கெனாட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு சோல்டு. இப்போது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இப்போ ட்ரக்ஸு, மாத்திரை, மருந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து ஒரு கன்சியூமரோ இல்லை ஒரு ரீட்டைலரோ போய் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸில் இருந்துட்டு ஒரு நடுவில் ஒரு மிடில்மேன், ஒரு ஹோல்சேலரோ இல்லை ஒரு ஏஜென்ட்டோ வந்துட்டு அங்கேருந்து பல்காக வாங்கி அதை ரீட்டைலர்கிட்ட கொடுத்து அந்த ரீட்டைலர்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கும். சரியா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. cannot be distributed or sold direct to the consumer, which is the major difference between sale of drugs and ordinary consumer. ஒரு சாதா பொருட்களுக்கும் ட்ரக்ஸுக்கும் ஃபார்மசி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். எப்படியுமே ரீட்டைலோ சரி ஒரு கன்சியூமரோ சரி ஸ்ட்ரைட்டாக போய் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஹோல்சேலர் மூலியமாக தான் இது நடுவில் வரும். சரியா? ரெக்கமெண்டட் பை ஃபிசிஷியன் ஆர் டாக்டர் அண்ட் டிஸ்பென்ஸ் பை தி ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். இது வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசி வந்து டிஸ்பென்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரக்ஸ் வந்து கன்சியூமர் கிட்ட வரணும். சரிங்களா?
மற்றபடி வந்துட்டு முக்கால்வாசி ட்ரக்ஸ் வந்து ஓடிசி மெடிகேஷன்ஸாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபார்மசி, இந்த மாதிரி ஒரு ரீட்டைல் ஃபார்மசி இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதான் சொல்கிறாங்க, ஃபிசிஷியன் ஆர் டாக்டர் எழுதுனதை டிஸ்பென்ஸ் பை தி ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி சேல் ஆஃப் ட்ரக்ஸ். ப்ரொடியூசர்லேருந்து ஹோல்சேலர், ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலர், ரீட்டைலர்லேருந்து கன்சியூமர். அதுக்கப்புறம் அப்படி தான் வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கன்சியூமரை ரீச் பண்ணும். ஓகே, இப்போ ஹோல்சேலாக வாங்குறவங்க எப்படி அப்படின்னு பார்த்தா, சிமிலர் டு ஹோல்சேல் ரேட். நார்மல் ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஹோல்சேல் பல்காக வாங்கிப்பாங்க. இவங்களுக்குமே வந்துட்டு ட்ரக் லைசன்ஸ் இருக்கணும். அக்கார்டிங் டு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1948. சரியா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து குவாலிஃபைட் பர்சனாக இருக்கணும். அதாவது அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கணும், ஃபார்மசிஸ்ட் டிகிரி இருக்கணும். இந்த மாதிரி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்குமே அந்த ஹோல்சேலருக்குமே இருக்கணும். இந்த ஹோல்சேலர் வந்து கண்டிப்பாக கஸ்டமர் கிட்ட டைரெக்டாக விற்கவே முடியாது. அவர் ரீட்டைலர்ஸ் கிட்ட மட்டும்தான் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ட்ரக்ஸை வந்துட்டு விற்க முடியும். இதுதான் வந்துட்டு ஹோல்சேல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹோல்சேல் டீலர்ஸ். இதுவே வந்துட்டு ரீட்டைல் டீலர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, இதுவுமே வந்துட்டு ரீட்டைல் ட்ரேட் மேலே பார்த்த மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்டெப் தான். இவங்க கன்சியூமர்ஸ் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு இந்த ரீட்டைலர்ஸ். இவங்களுக்குமே ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரக்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்குமே வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் லைசன்ஸ் இருக்கணும், டிகிரி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். சரியா, இவங்க வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் இப்போ ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியாவில் இருக்க டாக்டர் வந்துட்டு இந்த பிராண்டு மெடிசன் தான் வந்து அதிக அளவில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே பக்கத்தில் இருக்க ஃபார்மசிஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்க, அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட், அந்த மெடிகேஷன்ஸை வந்து அதிகமாக வாங்கி ஸ்டாக் வச்சுப்பாங்க. இதில் வந்துட்டு ஃபிசிஷியன் இஸ் தி ஒன்லி டெசிஷன் மேக்கர் ரிகார்டிங் தி செலெக்ஷன் ஆஃப் ட்ரக். டாக்டர் எந்த மருந்தை எழுதி கொடுக்குறாரோ அதை தான் வந்துட்டு இந்த ஃபார்மசிஸ்ட் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டைல்ஸ்: எஸ்டிமேஷன், அசம்பிளிங் தி ட்ரக், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், கஸ்டமர் சர்வீஸ், மார்க்கெட் ரிசர்ச். இதெல்லாம் வந்துட்டு ரீட்டைல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.